வெல்கம் பேக் மக்களே. நான் உங்களின் எம்எச்ஐ. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தா, ஒரு பொதுநலமான தகவல் தான். மைவி த்ரெட்ஸை சார்ந்தது. மைவி த்ரெட்ஸுடைய உணவுப் பொருட்கள், அதில் விற்கக்கூடிய விதமான அத்தனை விதமான 90 ப்ராடக்ட்ஸும் நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் தர வல்லது. ஆனால் நம்ம ஒரு பிரச்சனை அப்படின்னு ஆங்கில மருத்துவம் எடுத்துக்கிட்டால் அது எந்த அளவுக்கு நமக்கு ஆபத்தில் முடியணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சுகர்னு டாக்டர்கிட்ட போகிறோம். அவர் செக் பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு எம்ஜி டேப்லெட் கொடுக்குறாரு, 1 மில்லிகிராம் பவர் உள்ள டேப்லெட் கொடுக்குறாரு. ஒரு வருஷம் கழித்து அந்த டாக்டர்கிட்ட போனால் செக் பண்ணிவிட்டு சுகர் ஏறிடுச்சின்னு 2 எம்ஜி, அதாவது 2 மில்லிகிராம் டேப்லெட் கொடுக்குறாரு. சரி, மறுபடியும் இன்னும் ஒரு 2-3 வருஷம் கழித்து போனால் காம்பினேஷன் டேப்லெட் அப்படின்னு கொடுக்குறாரு, பெரிய அதை விட பவர் கூட்டினது. சரி, மறுபடியும் ஒரு 8-10 வருஷம் கழித்து நம்ம போனோம்னா சுகர் இன்னும் அதிகமாகிடுச்சு அப்படின்னு இன்சுலின்ஸ் போட சொல்கிறார். அதுக்கப்புறம் சில வருடங்கள் கழிச்சு செக்கப் போகும்போது சுகர் கூட பிபியும் சேர்ந்துருச்சின்னு ப்ரெஷர் மாத்திரை போட சொல்கிறார். அப்புறம் கொலஸ்ட்ராலும் சேர்ந்துருச்சுன்னு அதுக்கு ஒரு மாத்திரை போட சொல்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறாரு, காலில் புண்ணு வந்துடுச்சுன்னு காலை வெட்டி எடுக்க சொல்கிறோம். காலை வெட்டி எடுத்ததும் 1 வருஷத்தில் உயிர் தானாக போயிடுது. இதில் எந்த இடத்துலையும் அந்த அவன் டாக்டரை திட்டுவதோ இல்லை அந்த பேஷண்ட்டு குறை சொல்வதோ கிடையாது. தான் சாப்பிட்ற டேப்லெட் மேலே அவனுக்கு சந்தேகம் வரல, தான் சாப்பிட்ற மாத்திரை மேலே அவனுக்கு சந்தேகம் வரல. மாத்திரை சாப்பிட்டு நோய் அதிகமாகிட்டே போகுதுன்னு அவன் யோசிக்கலை. 3வது ஒரு நோய் அப்புறம் 3 நோய் ஆகிடுச்சேன்னு அவன் சிந்திக்கலை. 4வது வாரம் 300 ரூபாய்க்கு மாத்திரை சாப்பிட்டா போதும்னு நம்புகிறான். இப்படி மாத்திரை சாப்பிட்டா கிட்னி ஃபெயிலியர் ஆகும்னு அந்த அட்டையில் ஒரு ஓரமாக எழுதியிருக்குது. அவன் படிக்கிறதே கிடையாது. நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அந்த மாத்திரையோட பக்க விளைவை பற்றி அவன் சிந்திக்கிறதும் கிடையாது. வீட்டில் இருக்கிற வெந்தயம் காய்கறி வச்சே இதை சரி செய்யலாம்னு ஒருத்தன் சொன்னால் அவனுக்கு இருக்குன்னு சொல்லுவான். பாடையில் போகிற வரைக்கும் அக்குப்ரெஷர், இயற்கை மருத்துவம், சித்தா, யோகா இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு ஏதோ நிபுணர் மாதிரி பேசிட்டு தானும் செத்தது இல்லாமல் தன்னோட மேலும் 4 பேரை சேர்த்து கூட்டிகிட்டு போக ரெடியாக இருப்பான். இந்த பதிவு நகைச்சுவையாகவும் யதார்த்தமாக உண்மையான வெளிப்படுத்தியதால் பதிவிட்டிருக்கேன். மனம் கெட்டால் உடல் கெடும், உடல் கெட்டால் மனம் கெடும். அதனால் மனதுக்கும் உடலுக்குமான முறையான மன அமைதிக்கான தியானமும் உடல் நலனுக்கான உடற்பயிற்சியும் தொடர்ந்து செய்து வந்தாலே தன்னை நோயிலிருந்து தற்காத்து கொள்ள முடியும். ஆரோக்கியமான இயற்கை சார்ந்த உணவுகள் எடுத்துக்கொண்டாலும் போதும். சிந்திப்பவர்களுக்கு மட்டுமே அனைத்து நோய்களிலிருந்து விடுபடுவர். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பொதுநலன் கருதி. மேலும் நான் ஒரு தகவலை பதிவு செய்ய விரும்புகிறேன் நண்பர்களே. பெரும்பாலும் நீங்கள் உங்களுடைய உணவுப் பொருட்கள் எல்லாம் இயற்கையை சார்ந்ததாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். அதனால தான் நான் தலைப்பு மைவி த்ரெட்ஸுடைய உணவே மருந்துன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் போட்டிருக்கிறது மைவி த்ரெட்ஸ் உணவு மருந்து அப்படின்னு போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம மைவி த்ரெட்ஸுடைய பொருட்கள் விலை அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு நல்லா சொல்லுவாங்க. எப்போவுமே நம்ம ஒரு கடையில் ஒரு பொருளை வாங்க போகிறோன்னா அந்த காசுக்கு ஏற்ற குவாலிட்டி தான் அந்த பொருளில் இருக்கும். அது மாதிரி மைவி த்ரெட்ஸுடைய பொருள் விலை அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற குவாலிட்டி, எந்த விதமான கலப்படம் இல்லாமல் முழுக்க இயற்கை ரீதியான பொருட்கள், உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய பொருட்கள், பக்க விளைவு இல்லாத பொருட்களை தான் வச்சு மேனுஃபேக்சர் பண்ணி நமக்காக கொடுத்து கொண்டிருக்காங்க. அதை நம்ம சாப்பிடுவது மூலமாக இந்த ஆஸ்பத்திரிக்கு மாதம் நம்ம மாத்திரைக்கு அளிக்கிற செலவு நம்ம மிச்சமாவதும் இல்லாமல் நம்ம உடலும் ஆரோக்கியமாக நீண்ட நாள் வாழ்வதற்கு உதவியாக இருக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய அத்தியாவசிய பொருட்கள், தேவையான பொருட்களை நம்ம மைவி த்ரெட்ஸ் ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி பயன்பெற்று உடல் ஆரோக்கியத்திலையும் வாழ்வதற்கு முயற்சி பண்ணுங்கள். மேலும் ஒரு உண்மையான சிறந்த தகவலுடன் உங்களிலிருந்து விடைபெறுவது உங்களின் நான் எம்எச்ஐ. அப்புறம் இயற்கையோட பொருளோட சார்ந்து வாழுங்கன்னு சொன்னது. தண்ணி குடிக்கிற பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ மினரல் வாட்டர் பியூரிஃபையர்னு குடிச்சிட்ருக்கோம். அதுவே நம்ம உடம்புக்கு கெடுதி தான். பெரும்பாலும் நம்ம பூமியிலிருந்து வரக்கூடிய போர் வாட்டர் உப்பு கக்காமல் இருந்துச்சு. நிறைய பகுதிகளில் போர் வாட்டர் ரொம்ப சுவை மிகுந்ததாகவே இருக்கும். உப்பு கக்காமல் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் அந்த தண்ணியை குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா முனிசிபாலிட்டி தண்ணி கூட ஓகே. ஆனால் நீங்கள் இந்த வாட்டர் பியூரிஃபையர் பாட்டிலில் அடைச்சி வர தண்ணி இதெல்லாம் குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நோய் அதிகமாகிறதுக்கு மிகப்பெரிய காரணம். ஏன்னா உடம்புடைய நீர் சத்துங்கிறது ரொம்ப முக்கியம். அதிலே நீங்கள் அதையே கெமிக்கலாக கலந்து குடிக்கும்போது இந்த விதத்தில் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகாது, மிக குறைவாக இருந்து உங்கள் உடல் வெகு சீக்கிரமாகவே
நோய்வாய்ப்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் தண்ணீரோட ஒரு முக்கியமான விஷயம், அந்த தண்ணீரை நீங்கள் இயற்கை சார்ந்து பூமியுடைய தண்ணீரே குடிக்க முயற்சி பண்ணுங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் முனிசிபாலிட்டி தண்ணி ஓரளவுக்கு பரவாயில்ல. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நன்றிகள்.